60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பொதுவாக டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ரீனல் டிசீஸ், அந்த மாதிரி கோமார்பிட் கண்டிஷன், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு வந்து நிமோகாக்கல் நிமோனியா அப்படின்னு, நிமோகாக்கல்ங்கிற ஒரு அந்த அந்த பாக்டீரியாவனால நிமோனியா வந்தோன்னா கடைசி காலத்தில் காப்பாற்றுறது கஷ்டம். எந்த ஆன்டிபயோட்டிக்கும் வேலை செய்யாது. அப்படி ஒரு சிக்கல் வந்துடும். இந்த சேத்து மாக்கட்டி இழுக்கும்பாங்கல்ல, அந்த கடைசி கட்டத்தில் போய் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதனால் அந்த மாதிரி ரிஸ்கி பீப்புளுக்கு வந்து அந்த அந்த நீமோகாக்கஸுக்கு ஒரு வேக்சின் இருக்குது. நீமோ 23ன்னுட்டு அந்த நீமோகாக்கஸுக்கு ஒரு வேக்சின் இருக்குது. அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வாங்கி போடுவோம். மற்றபடி இப்போ அந்த வேக்சின் போடணும் டாக்டர்னா நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் மத்தியானம் வந்துடும், சாயந்தரம் வந்து போட்டுக்கலாம். அது பொதுவாக 1300 1500 அந்த மாதிரி இருக்கும். அது அவேர்னஸ் குறை. இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் யூகேலாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த 60 இயர்ஸ்க்கு மேலே ஒரு சிங்கிள் டோஸ் தான், அது எல்லாருக்கும் போட்டுருவாங்க. ஏன்னா அவன் டோட்டல் கவரேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் கவர்மெண்ட் தான் ஏற்றுக்குது. அதனால் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து அவனை அட்மிட் பண்ணி அவனை வெண்டிலேட்டரில் போட்டு கடைசியாக காப்பாற்றி கொண்டு வரணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணுறது, அந்த மாதிரி சிக்கல்லாம் வராமல் இருக்க நீமோகாக்கல் வேக்சின் போட்டுக்கலாம். நீமோ 23ங்கிற அந்த வேக்சினுடைய பேர். நீமோகாக்கல் வேக்சின்னு சொன்னாலே இல்லை வேறு பிராண்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது எங்களுக்கெல்லாம் நான்லாம் பைபாஸ் பண்ண ஆள். அதனால் பொதுவாக பைபாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க. டயாலிசிஸ் பண்ணுற இடத்துலையும் டயாலிசிஸ் ஆரம்பிக்கும் போது ஒன்று போட்டுருவாங்க. நிமோனியா வந்து போயிடக்கூடாது. டிக்கெட் வேறு மாதிரி எடுத்துக்கணும். சில ரூட்டில் போய் டிக்கெட் எடுக்கக்கூடாதுல்ல, கள்ள டிக்கெட்லாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக பதிஞ்சு போகணும். கன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டான இடத்துலேருந்து வரணும். தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துடலாம்ல. அதனால் நீமோகாக்கல் வேக்சின் போட்டுக்கலாம். 60 இயர்ஸ்க்கு மேலே ஒரு டோஸ், சிங்கிள் டோஸ், அவ்வளோதான், சிங்கிள் ஷாட் போட்டுக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கி போட்டுருவோம். சார் நாளைக்கு அந்த நீமோ 23 நீமோகாக்கல் வேக்சின் போடணும் அப்படின்னா ஃபோன் பண்ணால் நம்ம தான் ஸ்டாக்கிஸ் பக்கத்தில் தானே இருக்கும். வித்தின் ஹவர்ஸ் கொண்டு வந்துடுவான். காலையில் சொன்னீங்கன்னா மதியானத்துக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது தவிர்க்க முடியாது. பைபாஸ் போட்டால் டிராஃபிக் நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாக் வருதுன்னாங்கன்னா ஒரு பைபாஸ் பண்ணி விட்டுட்டேன்னா அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அடிஷ்னல் சேஃப்டி தான். இவங்க டிராஃபிக் ஜாம் ஆகி போதில்லை ஊருக்குள்ளே, அதனால் ஒரு பைபாஸ். இப்போ கூட நம்ம தென்காசிக்கு ஒரு பைபாஸ் அங்கேருந்து போடுற மாதிரி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு எல்லாம் லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணி முடிச்சாச்சு. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நாகர்கோவிலேருந்து வரேன் தென்காசி போனால் ஊருக்குள்ளே வர வேண்டியது, அப்படியே டக்கர்மால் போகிறதுக்கு அந்த பக்கம் அப்படியே லெஃப்ட்டில் எடுத்து போயிட வேண்டியதான். அப்படி தூத்துக்குடிக்காரன் போனோம் அப்படின்னா அவனும் அங்கேருந்து வந்துடலாம். தூத்துக்குடியிலேருந்து அந்த பைபாஸ்லேருந்து ஒரு டிவிஷன் கொடுத்து அப்படியே வந்துடலாம். அதனால் பைபாஸ் வந்து ஒரு ஹை ரிஸ்க் கிடையாது. ரீனல் காம்ப்ளிகேஷனுங்கிறது அது ரிஸ்க்கு. டயாலிசிஸ்லாம் வந்துட்டுன்னா பொதுவாக அவங்க வந்து கிட்னி ஃபெயிலியரில் சாக மாட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும். பொதுவாக ஹார்ட் அட்டாக் தான் வரும். ஹார்ட் அட்டாக்கு அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி இருதயம் தான் வருமே தவிர, இருதய பிரச்சனை தான் வருமே தவிர, டயாலிசிஸ் போகிறவங்க எல்லாரும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரெடியாக இருந்தால் கூட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போய் சேர்ந்துக்கிட மாட்டான். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுக்கும். அவன் எனக்கு என்ன நிலைமையில் இருக்கானோ அதை தாண்டி போகணும். அது பொதுவாக ரீனல் ப்ராப்ளம் வந்தால் ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். 3 மாத்திரை 4 மாத்திரை போட்டு தான் கண்ட்ரோல் ஆகணும். இப்படி இருக்கும்போது ஹார்ட் பாதிப்போம். அதனால் கார்டியாக் ப்ராப்ளம் தான் மெயினாக வரும். இப்படி ஆட்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு நீமோ 23 போட்டுடலாம்.